எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு பேசில் லீவ்ஸ் திருநீற்றி பச்சை இலையிலேருந்து சப்ஜா சீட்ஸ் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி பூ வரும். அந்த பூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச பூவை மட்டும் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, முழுசாக உடைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச பூ எல்லாம் எடுத்து ஒரு தாம்பலத்தில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த காம்பில் இருக்கிற காஞ்ச பூக்கள் எல்லாம் உதிர்த்துக்கோங்க. காம்புகளை தனியாக எடுத்து போட்டுடலாம். அந்த பூவை மட்டும் உதிர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த உதிர்த்த பூக்களை 2 கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி க்ரஷ் பண்ணும்போது பூக்களில் இருக்கிற சப்ஜா விதைகள் கீழே விழ ஆரம்பிக்கும். அடுத்தது அதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கோங்க. அப்போது விதைகள் கீழே விழும். பிறகு ஒரு முறம் இல்லைனா ஏதோ நீங்கள் எதில் ஜல்லிக்கிறீங்களோ இந்த மாதிரி அதில் வந்து நெம்புங்க. நெம்பிட்டே இருந்தீங்கன்னா லைட்டான குப்பையெல்லாம் வெளியில் போயிடும். கீழே நல்லா க்ளீன் சப்ஜா விதை மட்டும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுமார் ஒரு 20லேருந்து 30 காஞ்ச பூக்கள் எடுத்து அதுலேயே ஒரு 20 கிராம் வர சப்ஜா விதை வந்து கிடச்சிருக்கு. இது நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் வச்சு நம்ம வழக்கமாக சப்ஜா யூஸ் பண்ணுற எல்லா ட்ரிங்க்ஸ்க்கும் வந்து ஜூஸ்க்கும் ஃபலூடாஸ் அதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே இயற்கையாக வளர்க்கலாம். இந்த செடி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாக வளர்ந்துடும்.